கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த தவச நாட்களில் அதிகமாக ஜெபிங்க, வேதம் வாசிங்க, ஆண்டவரோடு கூட உறவாடுங்க, விட்டுவிட வேண்டிய காரியங்களெல்லாம் விட்டு விடுங்க, கடைப்பிடிக்க வேண்டிய காரியங்கள்லாம் கடைப்பிடிங்க. மாம்சம் அடங்கணும், ஆவி உயிர்ப்பிக்கப்படணும். அப்படி ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வரதான் தேவன் உங்களை அழைக்கிறார். சரி, இந்த நாளிலும் ஷம்மா ஊழியத்தின் சார்பாக தியான நிகழ்ச்சிற்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து தியானித்து கடந்து செல்வோம். அதற்கு முன்பாக தலையை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, அருமையான அந்த வேலைக்காக நன்றி. உங்களுடைய வார்த்தைகளை கேட்க அமர்ந்திருக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசும் கர்த்தாவே, சொல்லும் அடியேன் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். 138 சங்கீதம் 8 வசனம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். அநேக வீடுகளில் இந்த வசனம் ஸ்டிக்கர் மூலமாக இல்லது வசன போர்டில் தொங்க விட்டு இருப்பதை பார்க்கிறோம். சின்ன பிள்ளைங்க கூட மனப்பாடமாக இதை சொல்லிவிடுவாங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அநேக பேருடைய ஜெபத்திலையும் இந்த வசனத்தை சொல்வதை பார்க்கிறோம். சரி, இந்த வசனத்தை குறித்து தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போயிடும். கர்த்தர் எவைகளெல்லாம் செய்வார், அப்படி எவைகளெல்லாம் செய்யணும்னா நம்ம அதுக்கு என்ன செய்யணும் அதைத்தான் பார்க்குறோம். நிறைய பேர் சொல்கிற காரியம், வசனெல்லாம் கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, ஆனால் என் வாழ்க்கையில் தான் நடக்க மாட்டீங்கன்னு ரொம்ப ஆதங்கப்படுறாங்க. எவ்வளோ சத்தியத்தை கேட்குறேன். மீட்டிங்லெல்லாம் அங்கே அவர் வசனம் சொன்ன உடனே கைதட்டுறேன். ஒரு பிரசனம், அந்த வசனத்தை நான் சுதந்திரித்து கொள்ளணும்னு பார்க்குறேன். ஆனால் பல வருடங்களாக ஜெபம் பண்ணியும் என் ஜெபம் கேட்கப்படவில்லையே. இன்னும் எத்தனை நாளுக்கு தான் இந்த கடன் பிரச்சனை, எத்தனை நாட்களுக்கு தான் இந்த வியாதி, இன்னும் நான் இதுலேருந்து என்னைக்கு தான் நான் விடுதலை பெறேன்? பெருமூச்சோடு ஜெபம் பண்ணுகிறவர்கள் நிறைய பேர் ஜெபம் பண்ணுறதை விட்டுறாங்க. ஜெபம் பண்ணி ஒன்றும் நடக்கலை, இனிமேல் அங்கே நடக்க போகுது அப்படின்னு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், அப்படி இல்லைங்க. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தையில் உள்ள ஒரு உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது. தேவன் பொய் சொல்கிற மனிதன் அல்ல, மனம் மாறுவதற்கு மனம் புத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ இல்லை. அவர் சொன்ன அவருடைய வாக்கு தத்தங்கள்லாம் ஆமேன் என்றும் இருக்கிறது. கர்த்தர் நம்மளுக்காக யாவையும்னா என்ன அர்த்தம்? A to Z எல்லாத்தையும் அவர் நம்மளுக்கு செய்து முடிப்பார். ஒவ்வொருத்தட்டையும் ஒவ்வொன்று கேட்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் என்னென்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போமா. 1 சாமுவேல் 12 வசனத்தில் கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகத்துவமான காரியங்கள் எல்லாம் செய்தார். அவங்களுக்கு செஞ்ச ஆண்டவர் தான் உங்களுக்கும் செய்வாருங்க. மகத்துவமான காரியங்கள் எல்லாம் அவர் உங்களுக்கு செய்வார், அவர் நம்மளுக்கு செய்வார். மகத்துவம் எவ்வளவு பெரிய காரியம். அங்கே பார்த்தீங்கன்னா லூக்கா 1 வசனத்தில் வல்லமையுடையவர் மகிமையான காரியங்களை செய்தார். மகத்துவமான காரியங்கள், மகிமையான காரியங்கள் தேவன் நம்மளுக்கு செய்வாருங்க, நிச்சயம் செய்வார். அதில் எவ்வித மாற்றமும் கிடையாது. சங்கீதம் 126 வசனத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் நம்மளுக்கு பெரிய காரியங்களை செய்தார். பெரிய காரியங்கள், சின்ன சின்ன காரியம்லாம் கிடையாது, பெரிய காரியங்கள். அதெல்லாம் தியானிச்சா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு பார்த்தீங்களா. நம்மளுக்கு பெரிய பெரிய காரியங்கள்லாம் செய்வார். நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த கல்யாணம் எப்படி நடக்கும்னே நான் எனக்கவே இல்லை, கையில் 5 பைசா இல்லை, பாரு எவ்வளவு கிராண்டாக நடந்தது. என் சொந்த பந்தங்கள்லாம் கல்யாணம் நடத்தினாங்க, அதெல்லாம் காட்டிலும் இவ்வளோ பெரிய மண்டபத்தில் இவ்வளோ பேர் இவ்வளவு சிறப்பாக நடத்துவதற்கு தேவனுடைய கிருபை. அவர் பெரிய காரியங்களை செய்தார், பெரிய பெரிய காரியங்கள்லாம் செய்வாருங்க. அதுபோல தான் யோபுகிட்ட கேட்டிங்கன்னா யோபு 37 வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? நாம் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். அவர் பெரிய காரியங்களை செய்வார். எப்பேற்பட்ட பெரிய காரியம் கிரகிக்க நீங்கள் யோசித்து பார்ப்பீங்க.
இது எப்படி நடந்தது நம்ம புத்திக்கு எட்டாததுங்க. உங்களால் கிரகிக்கவே முடியாது இது எப்படி நடந்தது. யாத்திராகமம் 34:10 நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்குமா. பாருங்க எவ்வளோ இதெல்லாம் தியானிங்கங்க. வேத வசனத்தை திறந்து அது மேலே கையை வச்சு, ஆண்டவரே என் வாழ்க்கையிலையும் பெரிய காரியம் செய்யும், என் வாழ்க்கையிலையும் மகத்துவமான காரியங்களை செய்யும், என் வாழ்க்கையிலையும் கிரகிக்க முடியாத காரியங்களை செய்யும், என் வாழ்க்கையிலையும் ஆராய்ந்து முடியாத காரியங்களை செய்யும், என் வாழ்க்கையிலையும் பெரிய காரியங்களை செய்யும், என் வாழ்க்கையில் பயங்கரமான காரியங்களை செய்யும். நீங்கள் தானப்பா சொன்னீங்க என் வாழ்க்கையில் நடக்கட்டும்னு. கேளுங்க, வேதத்தில் பாருங்க பயங்கரமான காரியம். கோராகு, தாத்தான் இவங்கெல்லாம் மோசே, ஆரோன், மிரியாமுக்கு விரோதமாக வராங்க, கூட்டம் கூடி வராங்க. ஆண்டவர் அங்கே ஒரு பெரிய காரியம் இதுவரை நடக்காதது நடந்தது. பூமி 2ஆக பிளந்து எல்லாரையும் மூடி போட்டது. ஒரு பயங்கரம். அதுபோல தான் உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்வாருங்க. வடநாட்டு மிஷினரி ஒருவர் சாட்சி சொன்னார். திடீர்னு பார்த்தீங்கன்னா பெரிய ரவுடி கும்பலே வந்து எங்கள் வீட்டுக்கு விரோதமாக எங்களை சூழ்ந்து கொண்டு, இந்த ஊரை விட்டு போ, இங்கே ஊழியம் செய்யாது என்று ரொம்ப மிரட்டினாங்க. நாளை காலையில் வருவோம், நீ இருந்தீனா உன் வீட்டை நாங்கள் கொளுத்தி விடுவோம் என்று. மறுநாட்கள் பெரிய கூட்டமே வந்தது. இவங்க என்ன செய்யன்னு தெரில, முழங்கால் போட்டாங்க. ஆண்டவரே நீர் பயங்கரமான காரியங்கள், ஆராய்ந்து முடியாத காரியங்கள், பெரிய காரியங்கள் செய்வேன் என்று சொன்னீரே, செய்யும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணாங்க. ஊருக்கு இருந்து நிறைய நாய்கள் வந்து எல்லாத்தையும் கடித்து எல்லாம் கொதறி அந்த கூட்டம் செதறி ஓடி போனார்கள். எங்கன்னு அந்த நாய் வந்துச்சு? இவ்வளோ நாய் நம்ம கிராமத்தில் கிடையாது, எப்படி வந்தது? இன்றைக்கும் அவங்களுக்கு அது ஆச்சரியமான காரியம். ஊர் ஜனங்கள்லாம் சொல்கிறாங்க இவ்வளோ நாய் நம்ம கிராமத்தில் கிடையாதே. இன்றைக்கும் யோசித்து பார்க்குறாங்க, ஆராய்ந்து பார்க்குறாங்க, முடியல. அதுதான் தேவன் செய்கிறது. பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்காக செய்வார். சரி, இப்படியெல்லாம் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்யணுன்னா நாம் என்ன செய்யணும்? நம்ம ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்காக எல்லாம் செய்வேன்ப்பா. என்னென்னலாம் செய்வேன்? பயங்கரமான காரியம், மகத்துவமான காரியம், ஆராய்ந்து முடியாத காரியம், பெரிய காரியம், யூகிக்க முடியாத காரியம் எல்லாம் செய்வேன். ஆனால் நாம் செய்ய வேண்டியது என்ன? லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:45 விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் அவளுக்கு நிறைவேறும். முதல்ல விசுவாசிக்கணும். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார், ஆண்டவர் மகத்துவமான காரியங்களை செய்வார். முதல்ல விசுவாசிங்க. விசுவாசம் இல்லாமல் இருப்பது தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. விசுவாசிங்க, கர்த்தர் என் வாழ்க்கையில் இதெல்லாம் செய்வார். நியாயாதிபதிகள் 11:11 எப்தா தன் காரியங்களெல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சன்னதியில் சொன்னான். தன் பிரச்சனைகளெல்லாம் கர்த்தருடைய சந்நிதியில் சொல்கிறான். ஃபஸ்ட்டு விசுவாசிங்க. ரெண்டாவது, உங்களுக்கு இந்த காரியங்கள்லாம் நடக்கணும்னா நீங்கள் மிஸ்பாவிலே உங்கள் பிரச்சனைகளெல்லாம் சொல்லுங்கள். ஆண்டவர் இப்படி பிரச்சனை இருக்குது, இந்த நெருக்கத்தில் இருக்கேன், நான் என்ன செய்ய, ஏது செய்ய அப்படின்னு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. மூணாவதாக எரேமியா 20:12 என் காரியத்தை உம்மிடத்தில் சாட்டி விட்டேன்னா சாத்தி விட்டேன், உம்மட்ட கொடுத்துட்டேன், நீங்கள் தான் இதை பொறுப்படுத்திக்கொள்ளணும், நீங்கள் தான் இதை செய்யணும். ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க. அப்பனால்தான் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஏசாயா 38:14 வாசித்து பாருங்கள். என் காரியத்தை மேற்போட்டுக்கொள்ளும். எப்படி நம்ம சட்டையை போடுறோமோ அதுபோல் என் பிரச்சனை, என் காரியத்தில் நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க. அதை நீங்கள் தான் சால்வ் பண்ணணும், நீங்கள் தான் அதை நீக்கணும், நீங்கள் தான் எனக்காக யாவையும் செய்யணும். ஆண்டவர்கிட்ட ஹேண்டில் பண்ணிடுங்க. அதுதான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு 17:3 வாசித்தீங்கன்னா, என் காரியத்தின் மேல் போட்டுக்கொண்டு எனக்காக பிணைக்கப்படுவீராக. எனக்காக கையெழுத்து போடுங்க, பத்திரத்தில் கையெழுத்து போடுங்க, இந்த இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், பிணைக்கப்படுவீராக.
பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆண்டவர் நம்மளுடைய ஆண்டவர் பார்த்தீங்களா? யோசித்து பாருங்கள். கர்த்தர் நம்மளுக்காக யாவையும் செய்தார். அவர் உங்களுக்காக செய்யணுன்னா அவரை விசுவாசிங்க. பிரச்சனையெல்லாம் அவர் மேலே வைத்துடுங்க. கர்த்தர் பார்த்து கொள்வார். தேவன் பார்த்து கொள்வார். இந்த பேதுருவெல்லாம் பாருங்கள், நாளைக்கு சிறைச்சேதம். ஏற்கனவே யாக்கோபு சிறைச்சேதம் பண்ணியாச்சு. இப்போ பேதுருவை சிறைச்சேதம் பண்ணுறதுக்கு நாளைக்கு காலையில் அவன் சிறைச்சேதம். ஆனால் அவன் ஜெயிலில் அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? கவலைப்பட்டுக்கிட்டு அழுதுகிட்டு, இன்னாண்டவர் நாளைக்கு என் தலையை வெட்ட போகிறாங்க, உமக்காக நான் எவ்வளோ வைராக்கியமாக இருந்தேன், கடைசியில் இப்படி ஆகி போச்சு. கவலைப்பட்டானா கடுகளவு கிடையாது, நிம்மதியாக தூங்குறாங்க. எப்படிங்க அவனால் தூங்க முடியும்? நாளைக்கு சிறைச்சேதான். ஆனால் அவன் பாருங்கள் ஜெயிலில் நிம்மதியாக தூங்குறான். காரணம் கர்த்தர் மேல் பார். அவர் பார்த்துக்கிடுவார். அவர் தான் சொன்னார், இப்போதைக்குள்ளே நான் சாக மாட்டேன், கடைசி காலத்தில் நீ கையை நீட்டுவாய், உனக்கு பிரியமில்லாத இடத்த கொண்டு போகலாம், இன்னும் நாள் இருக்குது, இப்போவுமே நான் சாக மாட்டேன், ஆண்டவர் எப்படியாவது என்னை விடுதலை பண்ணுவார். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து அவன் நிம்மதியாக தூங்குறான். அதுபோல தான் நாமும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கணும். அவர் பார்த்து கொள்வார், அவர் செய்வார், அவர் சொல்லிட்டார், அவர் செய்வார். ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம்? இந்த சூழ்நிலைகளை தான் பார்க்குறோம். இந்த சூழ்நிலை இருக்குது, இது எப்படி நடக்கும், இதெல்லாம் முடியுமா? கர்த்தர் மேலே நம்பிக்கை வைங்க, விசுவாசிங்க. நிறைய பேர் பாருங்கள், கால் வலிக்கு டாக்டர் சொல்லிட்டாரு, எலும்பெல்லாம் தேஞ்சு போச்சு, இனிமேல் அவ்வளோதான் அப்படின்னு. டாக்டர் தானாங்க சொல்கிறாங்க, உங்களை உருவாக்கினவர் சொல்லலையே. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ எழுந்து நட, கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அங்கே டாக்டருக்கும் பெரிய டாக்டர் ஒருவர் இருக்கிறார். அவர் தான் நம் பரிகாரி. அவர் தான் சொன்னார், எழுந்து நட, கையை நீட்டு, எப்பத்தா திறக்கப்படுவதாக, உயிரற்ற எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லு. அவருடைய வார்த்தைலாம் அதுதான். விசுவாசிங்க, நீங்களும் தீர்க்க தரிசனம் சொல்லுங்க. உங்களுடைய பலவீனங்களும் நோய் நொடிகளும் எல்லாம் நீங்குங்க. அவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய காரியங்கள்லாம் செய்வாருங்க. ஆனால் நம்ம தான் என்ன செய்கிறோம்? இதெல்லாம் எங்கே நடக்க போகுது, இதெல்லாம் எங்கே நடக்க போகுது, என் பிள்ளையாவது டாக்டராகுது, நான் எந்த காலத்தில் சொந்த வீடு கிடையாது. எல்லா சூழ்நிலைகளை பார்க்காதீருங்க. கர்த்தர் மீது நம்பிக்கை வைங்க. விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. அதுதாங்க காணப்படாதவைகள். அதனால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார், மகத்துவமான காரியங்களை செய்வார். கிரகிக்க முடியாத காரியங்கள், ஆராய்ந்து முடியாத காரியங்கள், பயங்கரமான காரியங்கள், இதெல்லாம் செய்யணுன்னா விசுவாசிங்க. உங்கள் பிரச்சனைகளெல்லாம் அவர்கிட்ட கொடுத்துருங்க, அவர் பார்த்துக்கொள்வார். தலையை தாழ்த்தி ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, எவ்வளவோ பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள் மத்தியில் உங்களுடைய பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தருடைய பிரச்சனைகளை எடுத்து போடுங்க. அப்பா, நீங்கள் அவங்களுக்காக யாவையும் செய்வேன் என்று சொல்லியிருக்கீங்களாப்பா. எல்லாத்தையும் நீங்கள் தான் செய்யுங்க, நீங்கள் தான் எடுத்து போடுங்க, நீங்கள் தான் மாற்றுங்க. அவங்களுக்கு கிரகிக்க முடியாத காரியங்கள், பெரிய காரியங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் செய்யுங்க அப்பா. ஒவ்வொருத்தரும் மகிழ்ந்து களி கூறணும், எல்லாரும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தி சோத்தரிக்கணும். நீர் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் பெரிய காரியங்கள் செய்ய போவதற்காக நன்றி. ஆசீர்வதியும் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த செய்தி மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் ஜெப தேவைகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். காட் பிளஸ் யூ.